என்ன தான் பார்த்து பார்த்து நம்ம கத்தியில் வந்து காய்கறி கட் பண்ணால் கூட இந்த மாதிரி வந்து அருவாமனையில் வந்து டிவி பார்த்துக்கிட்டே வெங்காயம் கட் பண்ணுறது கூட ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட் தாங்க. நான் அப்படி தான் இன்றைக்கி லீவுங்கிறனால மாவெல்லாம் கொஞ்சம் ஆட்டி வச்சிட்டேங்க. ஆட்டி வச்சுட்டு ஈவினிங்க்கு வந்துட்டு ராகி தோசை செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே கட் பண்ணி வச்சிட்டேங்க. இதுக்கு வந்து முருங்கைக்கீரை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முருங்கைக்கீரை பிச்சுட்டு வந்து அலசி அதையும் இதோடய சேர்த்தியாச்சு. அப்புறம் சோடாப்பு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டாச்சுங்க. தோசை ஊற்றுற பதத்துக்கு வந்து மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே டிவி பார்த்துட்டே தேங்காயும் திருவி வச்சுட்டேன். அப்புறம் சட்னியும் ஆட்டிட்டு வந்துட்டு சட்னி தாளித்து விட்டாச்சுங்க. சூப்பராக நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சு கல் சூடான வாட்டிக்கு தோசை வந்து ஊற்றி எடுத்தாச்சுங்க. சூப்பராக வந்து நம்மளோட ராகி தோசை ரெடி.